எந்த ராசிக்காரங்க கோடியின் உச்சத்துல போய் நிப்பாங்க? கோடியின் உச்சத்துல போய் நிப்பாங்கங்கிறத விட எப்படியாவது கடவுள் காப்பாத்திடுவாருங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? மீனத்தை கடவுள் காப்பாத்திடுவார். பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள் மேஷம். எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குறாண்டாங்கிறது தான் மேஷம். குரு இருக்க இடங்கள்ல எல்லாம் ஒரு கஜகேசரி யோகம் எல்லாத்துக்குமே இருக்கும் சில ஜாதகத்துல. ஆனா ஆக்டிவேஷன்ல எல்லாமே இருக்கும். இன்னொன்னு பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சனி பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், இல்ல கேது பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அந்த பிளாக்கேஜஸை இப்போ உங்களுடைய ஹோரைப்படி இப்போ உங்களுக்கு மயில் இந்த நேரத்துல இருக்கு, அந்த பக்ஷி பவர்ஃபுல்லா இருக்கு, இப்போ நான் ஆந்தையா இருக்கேன், இப்போ எனக்கு அது லோ லெவல்ல இருக்கு அப்படிங்கிறப்போ, இப்போ அதே மாதிரி இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இப்போ ஒருத்தவங்க சந்திராஷ்டமமா இருக்கவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட சிவன் கோயிலுக்கு நம்ம போறப்ப விபூதி தராங்கன்னு வச்சுக்கோங்க. விபூதியை தரையில கொட்டக்கூடாது. ஏன்னா அது சாம்பல். அது குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ரிசர்ச்சர் அண்ட் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ் நம்மோட இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ராசிக்காரங்க கோடியின் உச்சத்துல போய் நிப்பாங்க? கோடியின் உச்சத்துல போய் நிப்பாங்கிறத விட எப்படியாவது கடவுள் காப்பாத்திடுவாருங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? மீனத்தை கடவுள் காப்பாத்திடுவாரு எப்படியோ. இப்ப நான் இப்ப சொல்றேன்னா, இப்ப நிறைய மீன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, எங்க நான் என் உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கட்டத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது துலாம் ஆகட்டும், மீனம் ஆகட்டும், கன்னி கூட சம்டைம்ஸ் அடி வாங்கும். சிம்மமும் சனி வரப்ப சனி காலங்கள்ல அடி வாங்கிடும். ஆக்சுவலா விருச்சகத்தையும் ஓரளவுக்கு கடவுள் காப்பாத்திடுவார். ஏதோ ஒரு வகையில கடவுளுக்கு விருச்சகத்துக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த விருச்சகம் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முற்றும் திறந்து அவன் அழிய போறான் அப்படின்னு சொன்னா கூட திரும்பி ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு இருக்கு, மேஷத்துக்கும் இருக்கு. மேஷத்துக்கும் எப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள் மேஷம். எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குறாண்டாங்கிறது தான் மேஷம். அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத விட இவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணி சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி இருந்தாலும் சரி பொழைச்சுப்போன்னு சொல்லிட்டு எப்படியாவது கையில பணம் சேரும். அதுல மீனம் ஒரு வகையில இன்னோவே எப்படி அவங்களுக்கு வருதுன்னே சொல்லவே முடியாது, எங்கேயோ இருந்து வந்துரும். அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்ப எந்த ராசிக்காரங்களை கடவுள் காப்பாத்தாம விட்டுருவாரு? அப்படி யாரையுமே காப்பாத்தாம விட்டுருவாங்க. ஒரு இடத்துல காப்பாத்துறாருன்னா அப்போ குறிப்பிட்ட பர்சன் விட்டுதான், ஏன்னா அதான பாசிபிலிட்டி. இல்ல எல்லாரையும் காப்பாத்தணும்ன்ற அப்படி கிடையாது. கடவுள் இப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்குமே உண்டு. யாரையுமே கைவிடுவாருன்னு சொல்ல முடியாது. வேணா ரொம்ப சோதிப்பாருன்னு வேணா சொல்லலாம். கடகத்தை ரொம்ப சோதிக்கலாம், மகரத்தை ரொம்ப சோதிக்கலாம், கும்பத்தை வச்சு செய்யலாம், தனுசையும் வச்சு செய்யும். ஏன்னா கஷ்டத்துல இருக்கிற ஒரு நபர் சொல்ற விஷயம் இதுதான், கடவுள் என்ன விட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அந்த நேரத்துல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாம அதை நம்ம சொல்றதான். இதுக்கு மேல எனக்கு ஒரு வழியே எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியலையே, இத்தனை தெய்வங்களை நான் கும்பிட்டனே, எங்க நான் மிஸ்டேக் பண்ணேங்கிறப்போ ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். எங்க கர்மா நம்மள தொடுது, நம்ம ஜாதக கட்டத்தையே எடுத்து அந்த நேரத்துல என்ன திசை போயிட்டு இருக்கு, என்ன கோச்சாரம் போயிட்டு இருக்குன்னு பாக்குறப்போ அந்த ஆன்சர் தெரிஞ்சு அதை முதல் பிளாக் பண்ணணும். ஒரு கதவை திறக்கணும், ஒரு கதவை மூடணும் அப்படிங்கிறது எந்த ராசி எல்லா ராசியுமே கெடுதல் பண்ணிட்டு இருக்காது. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு கஜகேசரி யோகம். ஸோ இந்த குரு இருக்க இடங்கள்ல எல்லாம் ஒரு கஜகேசரி யோகம் எல்லாத்துக்குமே இருக்கும் சில ஜாதகத்துல. ஆனா ஆக்டிவேஷன்ல எல்லாமே இருக்கும். இன்னொன்னு பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், சனி பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், இல்ல கேது பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அந்த பிளாக்கேஜஸை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல பாத்துல போயிடலாம். ஆனா இது எல்லாமே நம்ம மனசும் இங்க சம்பந்தப்பட்டிருக்கு. நம்பிக்கையா இப்ப நான் பரிகாரம் சொல்றோம், போய் விளக்கு வச்சுட்டு வாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் என்னத்த அப்படின்ட்டு போறப்போ என்ன வரும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நீ இந்த கோவில்ல போய் விளக்கு வேணா என்ன பண்ணுவோம்? ஆமா, அதான் அது என்னத்த. அதாவது பெரும்பாலும் நானே என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அதை செய்யுங்க, நான் சொன்னேன் நீங்க போய் செய்யக்கூடாது. அப்ப பண வரவுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துடக்கூடாது. சில பேர் நான் விளக்கு வச்சுட்டு வந்துட்டேன், என்னங்க இன்னும் பணம் வரலன்னு கேக்குறவங்களும் இருப்பாங்க. சாண்டா கிளாஸ் கிடையாது விதி, உனக்கு உடனே எல்லாமே கொடுக்கறக்கு. நம்மளும்
நம்மளும் சில வேலைகள் பார்க்கணும். நம்ம பப்பட்டும் கிடையாது கடவுளுக்கு. என்னதான் நம்ம வந்து பப்பட் மாதிரி கடவுள் நம்மளை ஹேண்டில் பண்ணனாலும் நம்மளுக்கு வந்து மதின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மதியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லா நேரத்துலயும் மதி வேலை செய்யுமானா அதுவும் கிடையாது. சில டைம் சும்மாவே இருந்துடணும். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து போய் பேசுறப்ப நம்மளுக்கு வந்து அவங்களோட எனர்ஜியும் நம்ம எனர்ஜியும் கனெக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இவங்களதான் பார்க்க போறோம், எனக்கு இப்போ நேரம் இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் வந்து அவங்க வரவங்களே பாசிட்டிவான ஆளா இருந்தாலும் அந்த எனர்ஜி நம்மளோட எப்படி அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. சில எப்பவுமே இது சொல்லுவாங்கல்ல, ஆப்போசிட் எனர்ஜிஸ் தான் வந்து அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி இதுல அப்ளிகபிள் இல்ல. இது வந்து இத சொல்லணும் அப்படின்னா வந்து பக்ஷி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு பட்சிக்கு ஒவ்வொரு நேரத்துல வேலைகள் வேலை பார்க்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்சி இருக்கு. மயில், ஆந்தை, அந்த மாதிரி ஒவ்வொன்னு இருக்குது. சோ அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரங்கள்ல ஒவ்வொரு சாஸ்திரங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு பக்ஷி சாஸ்திரத்துல இப்போ உங்களுடைய ஹோரைப்படி இப்போ உங்களுக்கு மயில் இந்த நேரத்துல இருக்கு, அந்த பக்ஷி பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் ஆந்தையா இருக்கேன், இப்ப எனக்கு வந்து அது லோ லெவல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க என்னை எப்படி பாக்குறீங்க, நான் உங்கள்ட்ட எப்படி பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து என்னை வந்து ரொம்ப அட்மையர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எனர்ஜி டவுன் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு நானும் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இங்க நார்மலா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அது என்ன மாதிரி ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன மாதிரி ஒரு விஷயங்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜி ட்ராப் ஆயிட்டே இருக்கும். வந்தவங்க நம்மளுக்கு எந்த கெடுதலும் நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக நம்ம இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அதை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. அது நல்லது தானே, ஏன்னா பிறருக்கு கொடுத்து வாழ்ன்னு சொல்லிட்டு தான் நம்மள வளர்த்து. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம யார மீட் பண்றோம், எவ்வளவு நேரம் ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம உட்கார்ந்து பேசுறோங்கிறது. சிலர்லாம் வந்து நல்ல செழிப்பான ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப அவரு போய் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் அந்த பிசினஸ் பேச வர்றாருன்னா அவரோட எனர்ஜியும் கரெக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு மேஷ ராசி வராங்க, ஒரு கன்னி ராசி வராங்கன்னு வச்சுக்கோங்க. கன்னி ராசி வந்து நல்லா பிரைட்டா செழிப்பா வருவாங்க, மேஷ ராசியும் அதே மாதிரி பிரைட்டா செழிப்பா வராங்க. இவங்க 2 பேருமே பிசினஸ் பேசுறப்போ மேஷத்துக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும், தலைவலி வரும் கண்ணிட்ட பேசுறப்ப. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப கவனிக்கிறது இல்லைன்னு சொல்றேன். அப்ப அவங்க 2 பேத்துக்கும் வந்து 2 பேருமே பணம் சம்பாதிக்க கூடியவங்களாக இருந்தாலுமே சந்திச்சுக்கிட்ட நேரம் காலம், அந்த பக்ஷி சாஸ்திரம், அந்த ஹோரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன்ல, அதுவே சொல்லிடும் இது நடக்குமா நடக்காதா, எங்க யார் இங்க டாமினேட் பண்ண வந்திருக்கா, நடக்குமா நடக்காதாங்கிறத வச்சுமே லக் ஆக்டிவேட் ஆகும். அப்ப அந்த மேஷம் என்ன சொல்லும், இவங்க வந்துட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அப்போ எனக்கு தலைவலி வந்துச்சு, ஐயோ கன்னிராசி. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சப்போஸ் அந்த கன்னிக்கு அந்த நேரத்துல டைம் நல்லா இருந்து மேஷத்துக்கும் டைம் நல்லா தான் இருந்திருக்கும், இவங்களும் கடவுள்லாம் வழிபட்டுட்டு தான் வந்திருப்பாங்க, அதையும் தாண்டி ஒரு எனர்ஜி வேலை பார்த்துட்டு இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து இவங்க 2 பேரும் சரி ஓகே வரேங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க, சரி ஓகேங்க கிளம்பலாம். ஆனா அது ஒரு இண்டிகேஷன், நீங்க 2 பேர் சேர்ந்து எதுவும் பண்ணாதீங்க, ஃபர்தரா எந்த பிசினஸும் ரிலேட்டடா பேச வேணாம் அப்படிங்கறது ஒரு அமைப்பு. நான் சொல்றேன், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாப்டர் சொல்ல போனா. இப்போ நம்மள்ட்ட வந்து கேக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரசனம் பார்த்து சொல்லுங்க, நான் இவங்களை பார்க்க போறேன், இவங்க என்ன ராசி, இது ஓகேயா, நான் பேசலாமா அப்படின்னா நம்ம அந்த காம்பினேஷன் பார்ப்போம். இப்ப போங்க, உங்க பேச்ச அவங்க கேட்பாங்க, இல்ல இப்ப போகாதீங்க, உங்க டைம் சரியில்லை, கேட்க மாட்டாங்க. முக்கியமா சந்திராஷ்டமம், சந்திராஷ்டமம்னு வரப்பவும் எல்லாத்துக்கும் சந்திராஷ்டமம் கெடுதல் பண்ணுமானா பண்ணாது. இப்ப தனுசுக்கெல்லாம் பெருசா சந்திராஷ்டமம் பெருசா ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் சந்திராஷ்டமம் ஒவ்வொரு இடத்துல கை வைக்கும், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ஸ்ல கை வைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்திலயும் போய் இந்த மணி டிரான்சாக்சன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், சந்திராஷ்டமம்லாம் வந்தா முடிஞ்சா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனேன்னு உட்காந்துட்டு வந்துட்டு பெருசா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நாங்க அதுக்கு வேலைக்கு போகாம இருந்துட முடியுமா, இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் எழுதாம இருந்துட முடியுமா அப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா, சந்திராஷ்டமம் என்ன பண்ணும்னா ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணும். எந்த டெசிஷன்ஸும் அன்னைக்கு எடுக்காதீங்க. எக்ஸாம் எழுத போறீங்கன்னா வேற வழியில ஆல்ரெடி படிச்சதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அப்படி ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, ஆன்சர் எழுதுறீங்கன்னா 1க்கு 2 தடவை திங்க் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ, நான் இந்த ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்னு திங்க் பண்ணணும். ஏன்னா சந்திரன் என்ன பண்ணும்னா நம்மளுடைய மைண்டை வந்து பிளாக் பண்ணும். இப்ப அதே மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப ஒருத்தவங்க சந்திராஷ்டமமா இருக்கவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பணம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவருக்கு கொடுக்க தோணாது. நம்மளுக்கு ஒன்னும் ரொம்ப இழுப்பறியா இருந்து இப்போ ஒரு 1 hourல நடக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு 5 hours 6 hours ஆகி இழுத்து வேணா நடக்கும்.
போராடி தான் கிடைக்கும் சந்திராஷ்டமம். அது ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் போகணும். மேம், இந்த சிவன் கோயிலுக்கு போனா அங்கிருந்து எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நிஜமாவே அது அப்படிதானா? ஏன்னா அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டா பணம் நிக்காதுன்னு சொல்லுவாங்களே, அப்படியா அது? இல்ல, சிவன் கோயிலுக்கு நம்ம போறப்ப வந்து விபூதி தராங்கன்னு வச்சுக்கோங்க. விபூதியை வந்து தரையில கொட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து சாம்பல். அது வந்து நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு, அதாவது திருநீர் கொட்டுது, குங்குமம் கொட்டுதுன்னா, குங்குமம் கொட்டினா நல்ல விஷயம், அது ஒண்ணும் பயந்துக்க தேவையில்லை. ஆனா திருநீர் கொட்டுனா அதுதான் குலநாசம், அதுதான் சிவன் சொத்து. சிவன் சொத்தே திருநீர் தான். அங்க இருக்கிற ஒரு பொருளோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க மீன் பண்ணி சொல்லல. ஏன்னா வந்து சாம்பல் பூசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவன். சோ அவரோடது வந்து ஒவ்வொரு துளியும் வந்து சிவனோடது. கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த குங்குமம் இதெல்லாம் கொட்டிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ஏன் வந்து இதெல்லாம் நடக்கலைங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாவ செயல் தான். அந்த திருநீரை கொட்டிட்டு வர்றது. முடிஞ்ச அளவுக்கு அந்த திருநீரை வந்து நீர்நிலைகளை கரைச்சிடுறதோ, இல்ல வீட்டுல வந்து சாமிக்கு தண்ணி வைப்போம், அதுல போட்டுருங்க. நீர்நிலைகள்ல அது கரைஞ்சு போயிடணும். அதுதான் சிவன் சொத்து குலநாசம். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.